2013ல் 191 பேசஞ்சர்ஸோட கிளம்புன ஃப்ளைட் 2018 தான் லேண்ட் ஆகுது. இப்படி 5 வருஷமா காணாம போன பேசஞ்சர்ஸ்க்கு காலிங்னு ஒரு விஷயம் வருது. அதாவது ஏதாவது ஒரு விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வரக்கூடிய காலிங் இங்க ஒரு விபத்து நடக்க போகுதுன்னு தெரியப்படுத்தும். ஃப்ளைட்ல போன பேசஞ்சர்ஸ்க்கு இன்னதான் 3 hours டிராவலா இருந்தாலும் இவங்க விட்டுட்டு போன இவங்க ஃபேமிலிஸ்க்கு 5 வருஷம் கடந்து போயிருக்கும். இதனால திரும்ப வந்த பேசஞ்சர்ஸோட லைஃப் மொத்தமா மாறி இருக்கு. அதாவது ஹீரோவோட பசங்க ஆலிவ் ஸ்டோன் அப்புறம் கேல் ஸ்டோன். இதுல ஆலிவ் ஸ்டோன் தான் தங்கச்சி, கேல் ஸ்டோன் அண்ணன். 2 பேரும் சின்ன பசங்க தான். இந்த கேல் ஸ்டோன் பேசஞ்சரா ஃப்ளைட்ல மாட்டிருப்பான். திரும்ப வர அப்போ கேல் ஸ்டோன் சின்ன பையனாவே இருப்பான், ஆலிவ் ஸ்டோன் பெரிய பொண்ணா வளர்ந்துருப்பா. இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேசஞ்சர்ஸ்க்கு அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க. பாய் ஃப்ரெண்டுக்கு வேற ஒருத்தவங்க கூட மேரேஜ் ஆயிருக்கும். ஏன் ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் ஃப்ளைட்ல போய் இறந்துட்டாருன்னு இன்னொரு மேரேஜ் ஆயிருக்கும். இப்படி எல்லார் வாழ்க்கையுமே மாறுறதுக்கு காரணமா இருந்த அந்த ஃப்ளைட் நடுவானத்துல அப்படி எங்க காணாம போச்சு? அந்த காலிங் எதுக்காக ஃப்ளைட்ல இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு வருது? அந்த ஃப்ளைட்டுக்குள்ள அந்த பேசஞ்சர்ஸ்க்கெல்லாம் அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொன்ன சீரீஸ் தான் மேனிஃபெஸ்ட். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் சேனல்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க.